ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் தாராவை பார்க்க ரூம்குள்ளே போக அவ்வளோ அழுதுட்டு இருந்தவ அப்படியே அடிச்சு பிடிச்சி மூச்சு தொடச்சிட்டு எழுந்து உட்கார. அவள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் இங்கே அப்படிங்கிறாவ. ஒன்றும் இல்லை, என் அப்பா அம்மா வந்திருக்காங்க, நானும் உங்கள் அண்ணனும் ஊருக்கு போகிறோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. ஆனால் உன் ஃபேஸ் ஏதோ டல்லாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, தலைவலி. ஓ, அதனால தான் அப்படி இருக்கியா? நீ ஏன் காலேஜ் போகல? இன்னைக்கு லீவ் அண்ணி. ஓ சரி, ஓகே, சரி நாங்கள் கிளம்புறோம், ஏதோ ஒன்றுனா கால் பண்ணு. சரி அண்ணி அப்படிங்கிறா. இருந்தாலும் அவள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கனால நீங்கள் திரும்பி பார்த்துட்டே அப்புறம் வந்துடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா அம்மா ஒரு கார்லேயும் நீங்களும் சுகாவும் ஒரு காரில் கிளம்புறீங்க. ஸோ அந்த குட்டி பையனும் உங்கள் கார்லேயே வந்து அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். நீங்கள் முன்னாடி உட்காந்ததுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி இருக்கான். ஹே சிண்டு அப்படிங்க. ஹே டார்லிங், நீ என்ன முன்னாடி ஏறிட்டா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் இறங்கி பின்னாடி போகலான்னு பார்த்தா சுகாவோ லாக் பண்ணிவிட்டு திறக்க முடியாமல் பண்ணிடுறான். நீங்களும் திறந்து பார்க்குறீங்க, லாக் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்க்க ஆகணும். அக்கா இங்கே வா அப்படிங்கிறா மறுபடியும். இப்போ சுகாஃபோ, ஐயோ இவன் வேறு பிளட் ஏற்றுறதுக்குனே வந்திருக்கானே அப்படின்ட்டு, என்னடா திடீர்னு அக்காங்கிற திடீர்னு டாலிங்கிற கட்டுப்பாகுது அப்படின்னு அவனை வெறுத்து எடுத்துகிட்டு இருக்கான். அக்கா புரிஞ்சதுனால நீங்கள் இவர் வேற விட மாட்டேங்கிறாரு, இவன் வேற வரலாட்டி விட மாட்டானே அப்படின்ட்டு அவன்கிட்ட அப்படியே கண்ணாலேயே சிண்டு அவர்கிட்ட கீழே அப்படின்னு சைகை பண்ணுறீங்க. பட் அந்த குட்டி பையனுக்கு ஒன்றும் புரியல. அவனும் மாமா, சுகா மாமா, உன்கிட்ட டார்லிங் ஏதோ சொல்லணுமா அப்படின்னு உங்களை கோத்து விட்டுறான். பூதேவி உன் கூட வந்து உட்காரலான்னு பார்த்தா நீ அவன்கிட்ட மாட்டி விடுறா, என்ன கொண்டு தெரியாத முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே டோர் சைட் திரும்பிக்கிறீங்க. ஸோ சுகாவோ இவன்ட்ட என்ன சொல்ல போகிறா, ஒரு வேளை பின்னாடி உட்காருன்னு சொல்ல போகிறாளோ அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறான். இவர் எதுக்கு என்ன முறைக்கிறாரு அப்படின்னு நீங்களும் உங்கள் பங்குக்கு முறைச்சி வைக்க ரெண்டு பேரும் புசு புசுன்னு முறைச்சிட்டே இருக்கீங்களே தவிர பேசலை, ஒரு சாங் இல்லை. பின்னாடி இருக்கிற குட்டி பையனுக்கோ செம்ம கடுப்பாகுது. அவனும் மாமா ஸ்டாப் த கார் அப்படிங்கிறான். டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ண பின்னாடி வந்து அவங்க அப்பா அம்மா கார், அது கூட இன்னொரு கால் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அதுவும் ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படியே அந்த குட்டி பையனும் டக்குன்னு இறங்கி முன்னாடி வந்து அப்படியே டோரை நாக் பண்ணுறான். நீங்களும் என்னடா அப்படின்னு பார்க்க, இல்லை ரெண்டு பேரும் எதுவும் மௌன வராதா இருக்கீங்களா என்ன? ஏறினதுலேருந்து பேசக்கூட இல்லை, உங்கள் கூடலாம் வந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் பேசாமல் பெரியப்பா கார்லேயே வரேன் அடிக்ட் அவனா குடுக்குன்னு ஓடி போய் உங்கள் அப்பாவோட காரில் ஏறிக்கிறான். அதோட சுகா அங்கேருந்து காரை அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த 3 காரும் அங்கேருந்து கிளம்புது. உங்கள் காரில் அங்கேருந்து கிளம்புனதும் சுகா வீட்டில் வேற ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ இங்கே அப்படி போயிட்டுருக்க சுகாக்கோ இப்போ தான் அவன் சொல்லிட்டு போனது புரியுது. உங்களுக்கும் அப்படி தான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்காமே இருக்கோமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்ருக்க திடீர்னு அப்படியே சுகா பின்னாடி வேற ஒரு கார் வந்து மோத அப்படியே அவன் நிலத்தட மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் சுதாரித்து பிரேக் பிடிக்கிறதுக்குள்ளே மரத்தில் போய் மோதிடுது காரு. ஸோ லைட்டாக தான் அடிப்படுது சுகாக்கு. ஏன்னா வந்து சீட் பெல்ட் போட்டனால பெருசாக அடி இல்லை. ஸோ டக்குன்னு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் தான் வந்துட்டு சீட் பெல்ட் போட்டிருப்பீங்க. அந்த பையன் கூப்பிட்டான், குட்டி பையன் சிண்டு கூப்பிட்டனால நீங்கள் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு தானே பின்னாடி போக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்புறம் போட மறந்துட்டீங்க. அதனால் உங்கள் மண்டை டேஷ்போர்டில் அடிச்சு மண்டையிலேருந்து பிளட் வருது. அதுதான் சுகா பயந்துட்டு ஹீரா அப்படின்னு உங்களை பிடிச்சி அப்படியே அவங்க மடியில் படுக்க வச்சுட்டு உங்கள் மூஞ்சில் அப்படியே கண்ணத்தில் தட்டுறான். ஹீரா ப்ளீஸ் டி கண்ணை தொடி, எனக்கு பயமாக இருக்குடி, ஹீரா அப்படின்னு அவங்க கண்ணை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். அவங்க மண்டையிலேருந்து பிளட்டு அவ்வளோ வலியுது. ஸோ அப்படியே நீங்கள் அவங்க கையிலலாம் பிளட்டு சுகா கண்ணத்தை அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து அப்படியே கண்ணத்தில் கை வச்சு சுகா அப்படிங்கிறீங்க. இன்னும் ஹீராமா அப்படின்னு அவன் கத்திட்டே இருக்கான். இங்கே எழுந்திருக்க மாத்தல அவனுக்கு அந்த கனவு கண்டது ஞாபகம் வர. அவ்வளோதான், உங்களுக்கு ஏதோ ஆயிருமோங்கிற பயம். டக்குன்னு உங்களை மறுபடியும் நல்லா உட்கார வச்சு சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு அப்புறம் மின்னல் ஸ்பீடில் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடுறான். டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்னு கத்திக்கிட்டு நீங்கள் நிறைய பிளட்டு லாஸ் ஆனதுனால மயக்கத்துக்கு போயிட்டீங்க. அவங்களை கொண்டு போய் வச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிறையா பிளட் லாஸ் ஆகிருக்குன்னு, உங்களோட பிளட் வந்து ரேர் அப்படின்னு பிளட் குரூப் வந்து கிடைக்காது, சீக்கிரம் பிளட்டை இது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் அவனும் கேட்டு அலையிறான். ஒருத்தவங்க தானாக வந்து நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல சுகாவுக்கோ தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பிளட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். அவங்க இந்த பொண்ணு பிளட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்லேயும் சேஃபாக விட்டுட்டு வரான். அந்த கேப்பில் நீங்கள் அப்படியே பிளட்லாம் ஏற்றுனது கொஞ்சம் முழிப்பு வருது. மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே வேற ஒரு நர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது இருந்த நர்ஸ் எல்லாமே இப்போ டியூட்டி வேற ஒருத்தவங்க மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கோ நீங்கள் சுகா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு அது இப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்றாங்க. உங்களுக்கோ அவ்வளோதான், என்ன யாரும் கொண்டு சேர்த்தா அவர் எங்கே போனார் அழுகியாக வருது. கரெக்டாக சுகாவை டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே வர நர்ஸோ சார் யார் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ நான் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. ஓ அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் சுகாவா?
ஆமாம் அப்படிங்க. சரி சார், அவங்க ஒய்ஃப் இப்போ தான் கண்ணை முடிஞ்சதும் உங்களை தான் கேட்டாங்க. நான் வெளியே பார்க்கும்போது யாரும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ அதுவா, நான் பிளட் கொடுத்தவங்க, கார் ரிப்பேர், ஸோ நான் தான் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேர் பேசுறதை கேட்டுட்டு தான் படுத்துருக்கீங்க. நர்ஸோ வந்துட்டு அவங்க வேலை முடிஞ்சுன்னு வெளியில் போயிடுறாங்க. ஸோ சுகாவோ அப்படியே கிட்ட வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கீங்க, முழிக்கவே இல்லை. ஸோ அவன் அப்படியே வந்து அவங்க கையை பிடிச்சி ஹீரா அப்படின்ட்டு அப்படியே அழுறான். அவன் அவனோட டியோஸ் அப்படியே உங்கள் கையில் ஈரமாகதை பார்த்துதான் நீங்கள் டக்குன்னு அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. சுகா அழுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போவும் நீங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவன் அழுது ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் அப்படியே எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. சுகா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டு எழுந்திருக்க பார்க்க சுகாவோ டக்குன்னு உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் ஹே ரெடி பயந்து போயிட்டேன்டி, செத்தே போயிட்டேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு ஒன்று, சாரிடி, என்னால் தான் உனக்கு இதெல்லாம் ஆச்சு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் தான் நீ இப்படி இந்த நிலைமையில் இருக்க, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க பைத்தியம் மாதிரி வளர. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சுகாட லவ்வை நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்களே, எப்பா ஒரு வழியாக புரிஞ்சிருச்சுப்பா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் விடாமல் எல்லாம் ஸ்டோரியை மாற்றுங்க, விட்டால் முடிக்கிற ரேஞ்சுக்கு நான் ட்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டீங்கடா. சரி ஓகே, இனிமேவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். ஸோ இந்த அளவுக்கு அவன் பேசும்போது அதில் லவ் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் இல்லையே நீங்கள் ஒன்றும். நீங்கள் டக்குன்னு அவனை அப்படியே ஹக் பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே அவன் ஃபோர்ஹெட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களா அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. இப்போ கூட சுகர் நார்மல் ஆகலை. எங்கே யாரோ உங்களை எதுவும் பண்ணிடுவாங்களோ, எதுவும் பிரிச்சிருவாங்களோங்கிற பயம் அந்த மாதிரி உங்களை இறுக்கி ஹக் பண்ணியிருக்கான். அவன் ஹக் பண்ணியிருக்கிறதுலேயே உங்களுக்கு புரியுது. நீங்களும் மெதுவாக ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தடவி கொடுத்துட்ருக்கீங்க. சுகா உங்களை விடவே இல்லை, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக 2 பேரும். அப்போ யாரோ வர சவுண்ட் கேட்குது. அப்போ தான் சுகா கொஞ்சம் உங்களை விட்டு விலகுறான். டாக்டர் தான் உள்ளே வராரு. உங்களை செக் பண்ணிட்டு சுகா வர சொல்லிட்டு அவர் போயிடறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே செக்கப், ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டுக்கலாம், அதனால வந்துட்டு செக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் சுகாவும் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதெல்லாம் வீட்டில் சொல்லலை, அவங்களே வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் உங்களை காணமேனு கால் பண்ண சுகா தான் அது நாங்கள் வரும்போது அப்படியே வெளியில் போயிட்டு வரலான்ட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சமாளிக்கிறான். சரின்னு சொல்லி டாக்டர்கிட்டையும், டாக்டர் நாங்கள் வேணா இங்கே இருக்கணுமா, நல்லா ஆனதை போட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இப்போ நீங்கள் தான் இல்லை வேணாம் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னா அப்பா ரொம்ப பயந்துருவார், நம்ம வீட்டுக்கே போயிடலாம். உனக்கு அப்படிங்க இல்லை அடிபட்டிருக்குன்னு சொன்னாலே பயந்துருவார். இதில் நான் ஹாஸ்பிட்டலில் இன்னும் இருக்கணுன்னா ஏதோ பெட்டில் இருக்கிற அளவுக்கு நினச்சி அவர் பயப்படுவார். அதுக்கு தான் இதுக்கு வீட்டில் போய் சின்ன அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் நச்சு பண்ணி ஒரு வழியாக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர. மணி 10க்கு மேலே ஆயிடுது. 2 பேரும் வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லம்க்கு அவங்க அம்மா தான் வந்து திறக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அதுக்குள்ளே மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து கதை வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா என்னாச்சு, தலையில் இவ்வளோ பெரிய கட்டு, மாப்பிள்ள உங்கள் கையில் அடிபட்டிருக்கு. இப்போ தான் சுகா கையை நீங்களே பார்க்குறீங்க, கையில் அடிபட்டிருக்கு அது அப்படின்னு அவன் எதுவும் சொல்கிறதுக்குள்ள நீங்களே ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ அம்மா நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீ பயந்து கத்தி அப்பாவையும் எழுப்பி விட்டுறாத, ஒன்றும் இல்லை, வரும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட், அதான் ஆக்சிடெண்ட்டா, எம்மா கத்தாதம்மா, ஒன்றும் இல்லை, அது சின்னதாக ஒன்றும் இல்லை, ஓகேவா, இப்போ பாரு நாங்கள் நல்லா தானே இருக்கோம், என்ன பண்ணுற, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்து வைமா அப்படின்ட்டு நீங்கள் பேச்சை மாற்ற அவங்களும் சரி அப்புறம் கேட்டுக்கலாம், பிள்ளைங்களே டயர்டாக இருக்குது சாப்பிடணும் வேறு சொல்கிறான்ட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடும்போது கூட வாயை ஓயாமல் பேசிகிட்டே இருக்க. இது அப்படியே சுகா வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். எங்கப்பா இவளுக்கு இவ்வளோ பேச தெரியுமா? ஆமாம் வீட்டில் கூட எல்லார்ட்டையும் நல்லா பேசுவா, என்னை பார்த்தா மட்டும்தான் ஃபிக் போட்டு வாயை ஒட்டிக்குவா, பேசவே மாட்டா அப்படின்னு நீங்கள் பேசுறதே ரசிச்சிட்டு இருக்க. நீங்களோ அப்பா எதுவும் வருத்தப்பட்டாராம்மா, அப்பாட்ட சொன்னீங்களா, சரிம்மா ரொம்ப எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா நான் சும்மா சொல்லக்கூடாது, உன் சாப்பாடு நல்லாயிருக்கு, அதையும் தாண்டி என் அத்தை இன்னும் சூப்பராக சமைக்கிறாங்க, அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் எப்படி சமைக்கிறதுன்னு அப்படின்ட்டு உங்கள் அம்மா அடிக்க தரத்த நீங்களும் ஆத்தி நான் எஸ்கேப் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே மேலே ஓடுறீங்க. ஸோ அடிப்பட்டதே மறந்து 2 பேரும் ஜாலியாக அம்மாவும் பொண்ணும் விளையாடுறத சுகாவும் சாப்பிடக்கூட மறந்து அப்படி வேடிக்கை பார்த்துருக்க. அட எந்த மாப்பிள்ள நீங்கள் சாப்பிடுங்க, அவள் எப்பவும் இப்படித்தான் ஏதாவது கிறுக்கத்தனமாக பேசிகிட்டே இருப்பா, நீங்கள் சாப்பிட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க அவனும் போதும் ஏற்கனவே வயிறு ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி போதுங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே வரான். நீங்கள் அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிருக்கீங்க ரெஃப்ரெஷ் ஆக. ஸோ அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறான். அவங்க ரூமும் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. அங்கே அவங்களோட ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ள ஃபோட்டோஸ் தாங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்குறான். சின்ன வயசு ஃபோட்டோஸ் கூட இல்லையே, ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. வந்தவங்களுக்கோ அப்படியே வந்துட்டு தலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப வலிக்குது. ஸோ முடி பப்பர பேன் கிடக்கல, அதெல்லாம் எடுத்து கட்டணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜடை போடலான்னு பார்த்தா ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு கையை வந்துட்டு அடிப்பட்டத்தில் உடம்புலாம் கொஞ்சம் வலியாக இருக்கும்ல. ஸோ உங்களால் இது பண்ண முடியல. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுகாவோ அப்படியே சத்தம் இல்லாமல் உங்கள் பின்னாடி வந்து நின்னுவன் உங்கள் தலையை அழகாக பிடிச்சி அவனே மெதுவாக வலிக்காமல் கையாலேயே வந்துட்டு சிக்கெடுத்து மெதுவாக பின்னி விடுறான். பின்னல் போட்டு லப்பர் போட்டு
போட்டு விட நீங்களோ அப்படியே அவனையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் உங்களையே தான் இப்போ பார்க்குறான். இப்போ அப்படியே அவன் கை உங்கள் ஹிப்பு சைடு வர நீங்களோ அப்படியே ஷை ஆகிட்டு கண்ணை மூடிட்டு நிற்க இவன் நான் திடீர்னு கண்ணை மூடுறான் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ தான் நினைக்கிறான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் நிற்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. பட் அப்போ கூட சுகா நகரில் இப்போ இந்த டைம் அவன் எதுவும் இது பண்ணல. ஸோ அப்படியே அவன் பின்னாடி இந்த டேபிள்லேருந்து உங்களோட டேப்லெட்டை தான் எடுத்துப்பான். ஹேய் இரா டேப்லெட் போடு அப்படிங்கிறான். இதை சொல்கிறதுக்கோ இவ்வளோ கிட்ட வந்தான்னு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. சிரிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு டேப்லெட்டை போட்டு விட நீங்களும் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு தான் டேப்லெட் முழுங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அழகாக உங்களை தூக்கிட்டு வந்து அப்படியே கட்டிலில் படுக்க வைக்கிறான். அவனும் உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு ஏதோ சொல்ல அப்படியே வரீங்க. அவனுக்குமே நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனாலும் இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னா தூங்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணி தட்டி கொடுக்குறான். இது போதுமே அப்படியே அமைதியாக தூங்குறீங்க. இங்கே கட் பண்ணா அப்படியே சொன்னனே நம்ம சுகா வீட்டுக்கு ஒரு கார் வந்துச்சுன்னு அது வேறு யாரும் இல்லை ஜின்னு தான். ஆக்சுவலி ஆமாம் ஜின்னோட அந்த ஸ்டெப் டாட் இருக்கார்ல அவரோட தங்கச்சி வந்து சுகாவோட அம்மா தான். ஸோ அவங்க அத்தைன்னு சொன்னது அவங்கள தான். அங்கே தான் வந்து கார் நிற்கிது. ஸோ அப்படியே வந்து அந்த கார்லேருந்து அவர் இறங்க அவரை பார்த்ததும் செம்ம கடுப்பாக்குது. ராகவனா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சுகாவோட அப்பாவுக்கு. ஸோ அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டு பின்னாடி வந்த ஜின்னை பார்த்துட்டு வாப்பா அப்படின்ட்டு அவரை போய் ஹாப்பியாக ஹக் பண்ணுறாரு. ஜின்னும் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே ஹக் பண்ணுறாரு. நல்லா இருக்கப்பா இப்போ தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லைங்க மாமா கொஞ்சம் வேலை. சரி ஏம்மா நீ அங்கேயே நின்ட்டா வாமா அப்படின்னு பக்கத்தில் இருக்க சாராவையும் கூப்பிட வரேங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் ராகவனுக்கோ இவர் முறைச்ச முறையிலே கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே நின்றுடுறாரு. அப்படியே தங்கச்சியை பாவமாக பார்க்குறாரு. என்னென்ன நீ இப்படி பம்பிக்கிட்டு இருந்தீன்னா நீ நல்லவன் ஆகிட்ட நம்பிடுவோமா? சரி அவரை பற்றி தான் தெரியுமே உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா உன் புருஷன் இப்படி பார்த்துட்டு போகிறாரு என்ன நீ எங்களை கொஞ்சம் நஞ்சா பாடாப்படுத்தின அதுக்கெல்லாம் அவர் பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டு போகிறாருன்னு நினச்சிக்கோ. சரி ரொம்ப ஏதாவது பண்ணாமா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டா சுகா அம்மா உள்ளே போக அவரோ உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு பாடுறா எவ்வளோ பெரிய வீடு அட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்படியே உள்ளே வர அப்போ தான் தாராவோ அப்படியே கீழே வர வந்தவளுக்கு யார் இவங்க எதுவும் தெரில. ஸோ அவளும் அப்படியே வந்து பக்கத்தில் அவங்க அம்மா பக்கத்தில் நிற்க அவளை பார்த்ததும் அப்படியே மூஞ்சில் பெரிய அப்படியே ஜின்னோட ஸ்டெப்பில் ராகவன் இருக்காள். அவனும் இன்னும் 32 பல்லையும் காமிச்சிட்டு அடடே தாரா குட்டியாது இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டியாம்மா இந்த பாரு இங்கே பாரு உன்னோட மொரமாமே அப்படின்னு ஜின்னை வந்துட்டு என்னமோ கல்யாணம் ஆகாத பையனை இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. இப்போது சுகா டேட் செம்ம கடுப்பாயிறாரு. அப்படியே திரும்ப ஒரு ராகவன் ஒரு முறை தான் அவரும் அமைதியாக வாய முடிக்க நீங்கள் வாடா அப்படின்னு தாராவை கூப்பிட்டு தாரா உனக்கு நம்ம ஜின்னை ஞாபகத்தில் இல்லை அப்படிங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் சரியா கொஞ்சம் வருஷம் ஆச்சுல அதனால் மறந்துட்ட போல இருக்குது. ஆமாம்மா நீங்கள் சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டுருக்கீங்க ஜின் உன்னோட மாமாவோட பையன். ஓ ஆமாம் அப்போ பார்த்தா ஜென்னில் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு. ஆமாம் நீயே ஒரு மாதிரி இருக்க. அது ஒன்றும் இல்லைப்பா லைட்டாக தலைவலி அவ்வளோதான் அப்படிங்கிறா. ஓ சரிடா அப்புறம் நம்ம ஜின்னும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இப்போ இருக்கிறானா அதுக்கு ஒரே காரணம் சாரா. அவள் தான் அவன் லைஃப்பில் வந்து படிப்பை பாதியில் விட்ட ஜின்னோட படிப்பை முடிக்க வச்சு அவனை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக்கியிருக்கானா அந்த பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாராவை அப்படியே தாரா பார்க்க உனக்கு அவள் சிஸ்டர் மாதிரி. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாய் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக ரூம் ஒதுக்கியிருக்கோம் போய் ரெஸ்ட் எடுங்க போமா அப்படின்னு சொல்ல சரின்ட்டு அங்கேருந்து ஜின்னும் சாராவும் நகர அப்படியே வந்துட்டு தாராவா அப்பா நான் கொஞ்சம் வெளியில் போகணும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க. சரிம்மா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ள இங்கே அப்படியே இந்த ராகவனோ அப்படியாம்மா ஏதோ உன் மாமனை கூட்டிகிட்டு போமா அவன் கூட்டிகிட்டு போவான் அவன் கூட அப்படியே தான் கம்பெனிக்கு போவான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மூக்க நினச்சி தேவையில்லாமல் சொல்ல இங்கே சுகா பார்க்க செம்ம கடுப்பாக்குது. அவர் சொன்னதே காதில் வைக்காம நீ போமா உன்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாரு. செம்ம நோஸ்கட்ட இங்கே மேலே ஏறிட்டு இருந்த சாராவுக்கும் ஜின்னுக்கும் கூட செம்ம கடுப்பா. சாராவுக்கு புரியுது அவன் எந்த நோக்கத்தில் சொல்லுவான் அப்படின்ட்டு தன்னை விட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறதுல மும்பரமாக இருக்காருன்னு தான் தெரியுமே. ஆனால் ஜின்னு பெரிய ஆளா அதனால் சாரா அதை பெருசாக எடுத்துக்கல. ஜின்னுக்கோ இந்த அப்பாவுக்கு என்னாச்சு பைத்தியக்காரனாட்டா ஏதாவது தேவையெல்லாம் பண்ணுறாருன்னு தான் இருக்கு. வந்தாலோ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு அப்படியே சரி வீட்டை எப்படி ஆட்டிய போகிறதுன்னு யோசிப்போன்னு அந்த வீட்டையே குறுகுறுன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே வெளியில் போக வந்தவளை தாராவை அவங்க அம்மாவோ சாப்பிட்டு போமா அப்படின்னு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க அவன் மனசு ஃபுல்லாக என்ன அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை அப்படியே இருக்குது. நம்மளை மிரட்டுறவங்க மெசேஜ் நின்றுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் ஆப்பு வைப்பாங்கன்னு பயப்படுறதா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கா. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்படியே குழப்பத்தோடு அவள் வெளியில் வர அப்போ ஏதோ பாய்க்குள்ளே வர சவுண்டு கேட்குது. அவ்வளோ திரும்பி பார்க்க அங்கே வந்துட்டு இருக்கிறது ராக்கி. நான் அப்படியே தாரா இவர் இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனும் அப்படியே அவளை தாண்டி அப்படியே ஸ்டைலாக உள்ளே போகிறான்.
இவன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. உள்ளே போனவனும் அவன் அவங்க அம்மா கிட்ட சகஜமாக பேசுறத தாரா ஒன்றும் புரியல. சரி வந்து பேசிக்கலாம் ஆடிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. என்னதான் தாரா அம்மா கிட்ட அவன் பேசிட்டு இருந்தாலும் கண்ணு ஃபுல்லாக தாரா கிட்ட தான் இருக்கு. அவள் போகிறதையும் அப்படியே ஒரு மாதிரி குரூரமாக சிரிச்சுட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு ரூம் இங்கே கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த ரூமுக்கு போயிடுறான். ராக்கியும் அப்படியே சனியன் ராகவன் மாதிரி தான். அப்பனுக்கு இருக்கிற அதே நரி புத்தி இவனுக்கும் இருக்குது. இங்கே மார்னிங் அப்படியே சுகா கண்ணை முழிச்சு பார்க்க, நீங்கள் நல்லா தொங்கிட்டு இருக்கீங்க, கையில் தொங்கிட்டு இருக்கோங்கள அப்படியே உங்கள் ஃபோர்கிட்ட அப்படின்னு கிஸ் பண்ணி உங்களை மெதுவாக படுக்க வச்சுட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்க அவனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அது ஹாஸ்பிட்டலில் தான் உங்களை ஃபுல் பாடி செக்அப் எடுத்திருப்பாங்களே, அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்க சொல்லி அவனும் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே நீங்கள் அப்படியே மெதுவாக இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் இருந்த சுகாவை காணும். ஸோ கொஞ்சம் நேரம் தேடுறீங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி மெதுவாக எழுந்து அப்படியே பார்க்க அங்கே கேலண்டர் அப்படியே காற்றுல ஆடிட்டுருக்கு. அதை சரி பண்ண கிட்ட போன நீங்கள் அப்போ தான் அதில் மார்க் பண்ணியிருக்க டேட்டை பார்க்குறீங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மென்சஸ் டேட்டை வந்து குறித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் குறித்ததை பார்க்குறீங்க. லாஸ்ட்டாக 2 months பிஃபோர் நீங்கள் குறித்தது, அதாவது இங்கே இருக்கும் போது நீங்கள் குறித்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை. 2 months ஆகலைன்னா அப்போது நினைக்கும் போதே பயமாக இருக்குது. அப்போது அன்றைக்கி நைட் நடந்ததில்லைன்னா ப்ரெக்னென்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துடுறீங்க. மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நீங்களோ வந்துட்டு உங்களோட பிஏக்கு கால் பண்ணுறீங்க. அவளும் அங்கே தான் வந்துட்டுருக்கா. ஸோ மேம் நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல, அது வரும்போது ஒரு ஃபார்மசியில் எனக்கு ஒரு கிட் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி கிட் பற்றி நீங்கள் சொல்ல, அவளுக்கும் செம்ம ஹாப்பி. ஓகே மேம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹாப்பியாக அவள் சொல்கிறா. அவள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்ததுமே ஹே கங்க்ராட்ஸ் அப்படின்னு அவள் ஆரம்பிக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு ஸ்வீட்டி கீழே அனுப்பிச்சிட்டு அப்படியே நீங்கள் கிட்ட வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பரபரப்பாக இருக்குது. இங்கிட்ட உங்கள்கிட்ட நடந்துட்டு நகத்தை கடிச்சிட்டு கிட்ட உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அதில் 2 கோடு வந்து ஈன்னு பல்லிக்கா. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் அன்றைக்கி நடந்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியலையே. ஐயோ இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோம். இது என்ன பிரச்சனை புதுசாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அழுகையாக வருது. சந்தேகப்படுவானோ பேச மாட்டானோ மறுபடியும் அவனை பிரிஞ்சிருக்கணுமா நினைக்கும் போதே அழுக வருது. ஸோ அப்படியே டியர்ஸோட அப்படியே அந்த கோடை பார்க்க உங்கள் வயிற்ற தானாக உங்கள் கை தடவி பார்க்குது. டக்குன்னு எழுந்து இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் ஏன் அழணும், நான் அழக்கூடாது. ஹீரா லூசா நீ, எவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி, நீ போல்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் இப்படிலாம் நீ அழுதுட்டு இருக்கக்கூடாது. நீ அழுகிற அளவுக்கு நீ என்ன தப்பாக பண்ண? எந்த தப்பும் நான் பண்ணல, எனக்கு தெரியும். அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சந்தேகப்பட்டா போனால் போகட்டும். எனக்கு என் குழந்தை முக்கியம். நான் அதை எக்காரணத்தை கொண்டு விட மாட்டேன். எத்தனையோ பேத்துக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு வரம் எனக்கு. நான் கேட்காமலே கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. என் வரத்தை நான் பத்திரமா பாதுகாப்பேன். இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படி அவருக்கு இது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அவரே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க. கடைன்னு கிளம்பி கீழே வர்றீங்க. வந்துட்டு இப்போ ஸ்வீட்டியோ வா மேலே அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவ்வளோ மேலே வரா. வந்தவ ஓஹோ இப்போது கேட்கலாமா வேணாமா அப்படின்னு மேடம் அப்படின்னு இழுக்க அப்படிங்கிறீங்க. அவங்களோட எப்போவும் உள்ள அந்த அக்மார்க் அப்படியே மூணா மூஞ்சி பார்க்கும் போதே அவளுக்கு உள்ளுக்குள்ளே அதிருது. ஐயோ இப்போ இவ நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவாக இருக்காளா இல்லை எம்டியாக இருக்காளான்னு தெரியல, என்னென்னு பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமாவது ஸ்வீட்டிக்கு. நீங்களோ என்ன அப்படிங்க, ஒன்றும் இல்லை, இது சிஸ்டம் ஆன் பண்ணவான்னு கேட்க வந்தேன். அப்படின்னு சொல்ல ஆன் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி அங்கே நிற்கவே இல்லை. கடன்னு கீழே ஓடிடுறா. அவள் ஓடுறதே பார்த்து உங்களுக்கு புரியுது அவள் எதை கேட்க வந்து தயங்கினான்னு. பட் இருந்தாலும் இதை சுகாட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி அவகிட்ட பேசாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை பற்றியே நினச்சிருந்தா தலை வலிக்கும், வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க. இங்கே அப்படியே ஃப்ரைடேவை கூட்டிட்டு அலையிற சுகாவுக்கோ உங்களை பற்றி ஒவ்வொரு விஷயமா தேடி எடுக்கிறான். பட் பல விஷயங்கள் அவனுக்கு அப்படியே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதில் சில விஷயம் உங்களுக்கு தெரியுமானே அவனுக்கு ஷாக்காக இருக்குது. அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடறான். அவனுக்கோ அப்பா இவ்வளோ நடந்திருக்கா அவன் லைஃப்பில், ஆனால் எல்லாம் உண்மை தான், இதெல்லாம் அவளுக்கு தெரியுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதிலே இருக்கான். ஸோ அவனோட வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு அவங்களோட வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு ரிப்போர்ட்ஸையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வீடே மயான அமைதியாக இருக்குது. என்ன ஒன்றா அமைதியாக இருக்குது, யாரையும் காணோம் அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே மெய்டோ வாங்க சார் வந்துட்டிங்களா, அவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு செஞ்சு அங்கே வச்சுட்டேன். அம்மாவும் ஐயாவும் பக்கத்தில் ஒருத்தவங்க கல்யாணம்னு போயிருக்காங்க. பாப்பா மட்டும்தான் தனியாக ரூமில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க சார், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போங்க அப்படிங்கிறான். அவங்க போனதும் அப்போ வந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீட்டை பார்க்குறான். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களை வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த வீடு அது பாரம்பரிய வீடு, வேறு கிராமத்து வீடு, அது பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடு சிட்டியில் இதுவுமே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நினச்சிட்டு மேலே வரான். அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே எட்டி பார்க்க அப்படியே சில்லுன்னு மூஞ்சில் காற்று அடிக்கா. அப்படியே அவங்க பக்கம் திரும்புகிறான். அப்படியே நீங்களோ உன்னிப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது.
இவளுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, இப்போ கூட வேலை பார்க்கணுமா? கோவம் வருது. இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அப்படியே அவன் மைண்டோ, டே அவளும் ஒரு சிஇஓ, இப்படி இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியாது அவனுக்கு அப்படின்னு அவனே கேள்வி கேட்க அவனுக்கு புரியுது. சரி ஓகே, ஒரு பொண்ணா அவளும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவா, அதனால தான் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேலை பார்க்கட்டும் அப்படின்னு அமைதியாக உள்ளே வந்தவனும் அப்படியே அவன் வாட்சை கழட்டி வச்சுட்டு இப்போ ஷர்ட் பட்டன் ஒவ்வொன்றா கழட்ட அந்த சத்தத்தில் மெதுவாக நீங்கள் இவ்வளோ நேரம் அப்படி உன்னிப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க என்னதான் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி அதை பார்த்து நோண்டிகிட்டே இருந்தாலும் மனசு ஃபுல்லாக அவன்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லுவான் அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்திருப்பீங்க ப்ரெக்னென்சி பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ வந்துட்டாருங்கும் டக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ப்ரெக்னென்சி கிட்ட கையில் எடுத்துகிட்டு அப்படியே சுகா முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அந்த கிட்ட அப்படியே அவன்கிட்ட நீட்ட ஆனால் எந்த பதில் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அவனுக்கு கால் வேறு வருது. எல்லா இடத்துல கால் இப்போ தான் வருமா. ஸோ அவனும் ஃபோன் பேச அப்படியே நகர்த்து போக உங்களுக்கு அவ்வளோதான் உனக்கு எப்படி இருக்கும். இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த கண்ணீர்லாம் அப்படியே வெளியே வருது. இவ்வளோ நேரம் ஆசை ஆசையாக சொல்லணுன்ட்டு இருந்தால் அதை அவன் எப்படி எடுத்துக்கணுங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்கும் போது ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் அப்பாவாக போகும்போது அது எப்படிலாம் இருக்கும், அந்த ஃபீலெல்லாம் எப்படி இருக்கும். ஆனால் இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறான். உங்களுக்கு அதுக்கு மேலே ஃபீலிங்காக இருக்குது. நீங்களோ அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. இங்கே சுகாவோ பேசி முடிச்சவன் அப்படியே கீழே வந்து ஃபைலை வந்து மறந்து வச்சுட்டு வந்திருப்பான் அவங்களோட ரிப்போர்ட்டு. அதை எடுத்துகிட்டு மேலே வரான். வந்து நீங்கள் குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்க. நீங்கள் அழுதுட்டு இருக்கதான் அவனுக்கு தெரியல. ஸோ அந்த ஃபைலை நீட்டான். நீங்கள் அப்படியே அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட ஃபுல் பாடி செக்கப், அதில் உங்களோட பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு அப்போ நான் ப்ரெக்னென்ட் இல்லையா, அதுக்கு மேலே இது ஒரு ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே அழுதுட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஓடி போய் பார்க்குறது என்னமோ இந்த கிட்ட இருந்த கவரை தான். ஸோ அதை பார்த்தா அதை எக்ஸ்பைரி ஆகிருக்கு. அடைச்ச ஏ ஸ்வீட்டி உன்ட்ட ஒரு வேலை சொன்னோம், அதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேடி விளங்காத வேலை. இப்போ இவர் முன்னாடி நான் எப்படி போய் நிற்பேன் கருமோ அப்படின்னு அப்படியே இதுக்கா இப்படி ஒப்பேரி வச்சோன்னு மூஞ்செல்லாம் அடித்து கழுவிட்டு மூஞ்சு உருன்னு வச்சுட்டு வெளியே வரீங்க. பிகாஸ் ஒரு வேளை உண்மையிலே நம்ம கன்சீவாக இருந்தால் அப்போ கூட அவன் இப்படி தான் இருந்திருப்பானோங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு மாதிரி தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே வெளியில் வர சுகாவை உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு புரியுது நீங்கள் அழுதுருக்கீங்கன்னு. மூஞ்செல்லாம் ரெட்டாக அப்படியே வீங்கி இருக்கும் போதே அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தி தொட்டதுக்கெலாம் அழுதுட்டு அப்படின்னு இருக்கு அவனுக்கு. ஸோ நீங்களோ அப்படியே வந்து தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு வேளை இந்த செக்கப்லேயும் நான் கன்சீவ்னு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மனசில் கதை கேட்டுறீங்க. ஸோ சுகாவோ வேறண்ணா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அப்பா ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளோதான். சுகா அப்படி சொன்னதும் உங்களுக்கும் அப்படியே ஷை தாங்கலை. அப்படியே வெக்கப்பட்டுட்டு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு தானம்மா எல்லோரும் எதிர்பார்த்தீங்க. அப்படியே நீங்களோ அவனை அப்படியே கீழே குனிஞ்சிட்டே அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஞாபகம் இருக்கு எல்லாமே அப்படிங்கிறான். மேலே அவங்களால அவனை பார்க்கவே முடியல. ஐயோ ஏற்கனவே அப்படியே புதைஞ்சிடலாம் போல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி அப்படியே நடக்க அவனும் முன்னாடி ஒவ்வொரு ஃபார்வர்ட் வரான். ஸோ நீங்கள் பேக்வர்ட் போகிறீங்க. அப்படியே அவன் எல்லாமே எல்லாமே எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குது அப்படி இருக்கிறான். நீங்கள் அப்படியே சோத்தில் மோதி அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட ஆனால் நான் பண்ணதுக்கும் பேசினதுக்கும் சாரின்னு ஒரு வார்த்தையில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு முடிச்சிட முடியாது. நீ என் உயிரிடி, என் உயிரவே நான் அவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கு. நினைக்கும் போதே வலிக்குதுடி எனக்கே. அப்போ அனுபவிச்ச உனக்கு இவ்வளோ வலிக்கும். நீ இப்போ எதனால அழுத்திருப்பேனோ என்னால் யோகிக்க முடியுது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் ஆணை விட பெண் தான் பயங்கரமாக பாதிக்கப்படுறா. எந்த தப்பாக இருந்தாலும் அது பொம்பளை மேலே திணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த நிலைமைக்கு ஒன்று நான் தள்ளிட்டல அப்படின்ட்டு அவங்க கையை அப்படியே பிடிக்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் நிமிர்ந்து அவன் மூஞ்ச பார்க்க அவனும் உங்களே பார்த்துட்டு ஏய் இப்போ என்ன மன்னிப்பியாடி அப்படின்னு கேட்குறான். நீங்களோ எப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறீங்க. அதுவா உன்னை திட்டிட்டு நான் ஷவரில் போய் நினைப்ப அப்போ கொஞ்ச நேரத்தில் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. உடனே உன்னை தேடிட்டு வெளியில் வந்தேன். அந்த ரூம் அந்த இடம் எல்லா இடமும் தேடி பார்த்தேன். உன்னை காணோம். விரக்தியோட வீட்டுக்கு வந்தேன். எப்படி அதுவும் நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னு சொல்லி உன்னை பொண்ணு பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தெரியாமல். அப்புறம் பொண்ணுன்னு உன்னை பார்த்துருந்தான் நீ அழும்போது அப்படியே உன்னை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கே ஒரே கில்ட்டாக இருந்துச்சு. அதான் கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு சுகா அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்க நீங்களோ அப்படியே செம்ம காட்டில் யூ இடியட் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தும் இவ்வளோ நாளாக எதையுமே சொல்லாமல் குற்றம் ஒன்றுச்சு மண்ணாங்கட்டி ஒன்றுச்சுன்னு பீலாக விட்றியா அப்படின்ட்டு போட்டு சுகா நெஞ்சிலே குத்துன்னு குத்துறீங்க. ஸோ அவனை போட்டு குத்த அவனும் அடிச்சு கொடி எவ்வளோ வேணாலும் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறான். ஸோ அடித்து நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. அடிக்கவும் இல்லை, விலக்கி வைக்கவும் முடியல. உங்கள் அலறதை பார்த்ததும் சுகாவால் தாங்கிக்கவே முடியல. டக்குன்னு உங்கள் ஃபேஸை பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் டிக்கிஸ் பண்ணி ஹே ஜி அல்லாதடி நீ அழுதானால தாங்கிக்க முன்னாடி அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளிவிட்டு போய் சோஃபாவில் உட்கார அவனும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அடி
சாரிடி மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். நீங்களோ கண்டுக்கவே இல்லை. டக்குன்னு எழுந்து பெட்ஷீட்டை உருவிட்டு போய் சோஃபாவில் படுத்துடுறீங்க. எனக்கோ ஆத்தி வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சே அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரா ஏய் ஏன்டி அங்கே படுக்கிற, இங்கே வாடி கட்டலில் படுறி பக்கத்தில் படிடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களோ உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சியாக இருக்கே அப்படிங்கிறீங்க. அது முன்னாடி இப்போலாம் இல்லை. அதான் நான் உன்ட்ட சாரி கேட்டனே வாடி. இங்கே எதுவுமே பேசாமல் பார்த்துக்க. அடியே என்னை விலக்கி வைக்காதடி, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ் டி கிட்ட வாடி, ஒதுங்கி இருக்காதடி அப்படின்னு நான் பாட்டுக்கு கெஞ்ச. எது எப்போ சார் நம்ம ஒட்டி இருந்தோம் விலகி இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க அவனுக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் அப்படியே உங்களே பார்க்க நீங்களும் அங்கே படுத்துட்டு அவனையே தான் பார்க்குறீங்க. ஏய் அதான் என்கிட்ட பேச மாட்டேல, மேலே கோமா இருக்குல்ல, அப்புறம் ஏண்டி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் கூட தான் என்கிட்ட பேசல, ஆனால் ரொமான்ஸுக்கு மட்டும் குறைச்சல் இல்லாமல் பண்ணீங்க. வாயிலேருந்து முத்து உதிர்ந்துடும் பேசினா, பேசுறதுக்கு மட்டும் வலிக்குதாக்கும் அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு அப்படியே நீங்கள் இப்போ திரும்பி படுத்துக்க. சுகாக்கோ சிரிப்பு தான் வருது. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை சீண்டணும் அப்படின்ட்டு. ஹீரா அது என்னமோ தெரிலடி, உன்னை பார்த்தாலே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுதே, உன்னை பற்றி நினச்சாலே உடம்பு ஃபுல்லாக சூடாகுதுடி. முத உன்னை பார்த்தனே அது இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்குது. அப்பா அது லிப்ஸா? அது இல்லை அந்த ஆரஞ்சு சொல்ல அதை உரிச்சு வச்ச மாதிரி இப்படி ஒரு டேஸ்ட் அப்படின்னு சப்பு கொட்டை உங்களுக்கு இங்கே ஐயோ அப்படின்னு இருக்க. அந்த கண்ணு அப்பா அது கண்ணே இல்லை, பயங்கரமான ஜின்னு. அதில் விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. அதில் எத்தனை டைம் விழுந்திருக்க தெரியுமா அப்படின்னு அவனும் வர்ணிச்சுக்கிட்டே போக இங்கே உங்களுக்கு காதெல்லாம் கூசுது. ஐயோ இந்த மனுஷன் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, வாயை எப்படி புத்துறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருக்க. அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேரங்கி அந்த உன் கழுத்தில் அந்த கழுத்து அதில் ஒரு மச்சம் இருக்குமே, இந்த மச்சம் அப்படின்னு சொல்ல மாதிரி அவ்வளோதான் டப்புன்னு எழுந்து நிற்கிறீங்க. உள்ளுக்குள்ளே குழுக்குள்ளுன்றனால வெளியில் அப்படியே கோவமாக இருக்க நீ முறைச்சி பார்க்க. பட் உங்கள் கண்ணமெல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுறது சுகாவுக்கு நல்லாவே தெரியுது. சவுண்டும் விடாமல் அப்புறம் அப்படியே உன் கழுத்துக்கு கீழே ஆனோ அப்படின்னு அப்படியே சப்பு கொட்டி ஏதோ சொல்ல வர இதுக்கு மேலே பேச விட்டா அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு அவன் கை நீட்டி அவங்க ஜஸ்ட்டை காட்ட குடுக்குடுன்னு ஓடி வந்து அவனை அப்படியே வாயை பற்றிட்டு அப்படியே அவனை பார்க்க சுகாவுக்கு சிரிப்பு தாங்கலை. அவனும் அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்க கொய்யாங்கோ இதுதான் நல்லா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ நீ மட்டும் ரொமான்ஸ் பண்ணால் அதுக்கெல்லாம் நான் ஒத்து வருவேன்னு நினச்சியா, இருடி உனக்கும் நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் கீழே போய் படுத்துக்குவேன். சொல்ல வாய மூடல. அடுத்த நிமிஷம் அப்படியே நீங்கள் கீழே இப்போ சுகா மேலே நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தா உங்கள் ரெண்டு கையும் அப்படியே மேலே பிடிச்சிட்டு ஏய் நீ தான் ரெடி பண்ணிட்டு சொன்ன நான் கீழே போகிறேன்னு, அதான் உனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு நானே உன்னை கீழே போட்டு மேலே படுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு கீழே நீ கரெக்டாக இருக்கல. ஐயோ நான் ஹாலில் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாயமில்ல. எனக்கு இதான் புரிஞ்சது, இப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவனும் அடுத்த நிமிஷம் அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ. அப்படின்னு திமிடுறீங்க விடவே இல்லை. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கழுத்துக்கு போக ஐயோ பேசாமல் இருங்க இழந்துடுங்க அப்படின்னு நீங்கள் முணங்கிட்டே இருக்கீங்க. ஒன்றும் விடுற மாதிரி இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் வேணுனே நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கையும் காலையும் அசைச்சிட்டு நகர்ந்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் விடாமல் அப்படியே கழுத்துலேருந்து அப்படியே திரும்ப உங்கள் லிப்ஸுக்கு வரான். அப்படியே உங்கள் லிப்பில் பட்டும் படாமல் லைட்டாக உரசி உங்களை அப்படியே பார்க்குறான். அவ்வளோதான் நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருக்க. இப்போ நல்லா உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிவிட்டே அவன் கையை எடுத்துட்டான். அது கூட தெரியாமல் மேலே தான் கையை வச்சுட்டு அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க பெட்டை இறுக்கி பிடிச்சிட்டு. ஸோ அவனும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டே இப்போ அவன் கை அப்படியே மெதுவாக அவங்களோட நைட் ட்ரெஸ்ஸை மேலே தூக்கி அவங்களோட ஹிப்பை ரொம்பவும் அப்படியே ரொம்ப போட்டு அழுத்தி வலி கொடுக்காமல் பொறுமையாக அப்படியே அழுத்தி பிடிக்க அப்படிங்கிறீங்க. அப்படியே அவன் கை அவங்க ஹிப்பை அப்படியே தடவிக்கிட்டு இருக்க. ஸோ அதில் அப்படியே சொக்கி போயிடுறீங்க. ஸோ லிப்ஸும் கலந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அவ்வளோதான் மொத்தமாக மறந்து இப்போ உங்கள் கை உங்களை அறியாமல் அப்படியே சுகாவோட தலையை உங்கள் தலையோட அழுத்தி பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மறந்து ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் அவன் மேலே கோவம் எல்லாம் இருந்தாலும் இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் மனசில் நீங்கள் இருக்கீங்க தெரிஞ்சதும் கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படியே நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அவனுமே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கிஸ் நீண்டுக்கிட்டே போகுது. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மூச்சு வாங்கும்ல. ஸோ மூச்சு வாங்கு அப்படின்னு அப்படியே உங்களுக்கு லிப்ஸை அப்படியே மெதுவாக பைட் பண்ணி அப்படியே விடுறான். அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லிப்ஸ் உங்கள் கழுத்தில் அப்படியே கீழே இறக்குது. இப்போ அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க லிப்பை விட்டு இவன் கழுத்துக்கு வரவும் தான் கொஞ்சம் சுயநலவே உங்களுக்கு வருது. அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க இப்போ அவன் கை உங்கள் ஹிப்புக்கும் அவங்களோட ஸ்டொமக்குக்கும் நடுவில் நடத்தனம் ஆடிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க
பைபிளை என்னை மயக்கிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அவன் கை மேலே அவங்க கை வைக்க அப்பையும் விடாமல் சுகாவை அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து மெதுவாக கீழே உங்கள் பிரஸ்ட்டுக்கிட்ட அப்படியே அழுத்தி அப்படின்னு அவன் கிஸ் பண்ண அவன் கொடுத்த முத்தம் அவங்களோட ட்ரெஸ்ஸையும் தாண்டி உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்த மாதிரி இருக்குது. அதே ட்ரெஸ்ஸுக்கு மேலே கொடுக்கும்போதே இப்படி இருக்கே, இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு டக்குன்னு சுகாவை தள்ளி விட்டு எழுந்து நின்றுக்கிறீங்க. இன்னும் ஹிப்லேருந்து கையை மேலே கொண்டு வரும்போது தான் டக்குன்னு நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு எழுந்து நிற்க அவனுக்கோ புக்குன்னு போயிடுது. ஏதோ குழந்தைகிட்ட ஏதோ பறிச்ச மாதிரி சுகாவை அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு மூணு ஏ ஹீரா நாடி இத்தவாடி நாடி இதை தொட விடாமல் இப்படி பண்ணிட்டா கரெக்டாக அது தொடும் போது ஹே முழுசாக நான் தொட்டு பார்த்து 2 மாதம் ஆகுதுடி ப்ளீஸ் டி கித்தவாடி உனக்கே நல்லா தெரியும் நான் உன் மூஞ்ச பக்கத்து முன்னாடி அதை தான் பார்த்தேன். தெரியும் தெரியும், அதை நான் மறப்பேனா? அன்னைக்கு என் மேலே படுத்துட்டு தானே சார் கண்ணே முழிச்சிங்க. முழிச்சதும் பார்த்தா தானே பார்த்துருப்பீங்க. பார்த்தது மட்டுமா அன்னைக்கு இப்படி பார்த்ததுனால தானே என்ன மாதிரி வார்த்தை கேட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த நினப்பில் அதை பேச சுகாவுக்கோ அதுக்கு மேலே உங்களை அன்னைக்கு அவன் சொல்லி வதச்ச வார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் திரும்ப சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. டக்குன்னு சுகாவோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். நீங்களோ சே இவரே இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசினார் தான் மன்னிப்பெல்லாம் கேட்டார்ல இப்போ இதுக்கு பழச கிளறணும் அப்படின்னு உங்களை நீங்களே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கா. சுகாவுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனும் பாத்ரூம் போனது அவனோட ஹீட்டை குறைச்சிக்க மட்டும்தான், மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் படலை. ஸோ அப்போ ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. என்ன இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா அப்படின்ட்டு நீங்களோ கீழே போக சுகாவுக்கும் அந்த சவுண்ட் கேட்குது. காலிங் பெல் சவுண்ட் இப்போ யார் அப்படின்ட்டு அவனுக்கும் உங்களுக்கு ஆபத்திருக்கனால பயம். ஸோ டக்குன்னு அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரான். உங்களை ரூமில் காணோம் இவங்க அப்படின்ட்டு அவனும் பின்னாடியே வரான். கீழே வந்து நீங்கள் கதவு திறக்க தலையில் ஒரு முக்காடும் கையில் ஒரு கேரியருமா அங்கே நின்றுட்டு இருந்தது என்னமோ சிண்டு தான். ஏ சிண்டு டார்லிங் நீ என்ன இந்த நேரத்தில்? அட ஒன்றும் இல்லை ஹீரோ டார்லிங், உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, நீ தனியாக இருக்க அப்படின்னு என் பிரதர் தான் சொன்னான். அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நான் வந்தேன் அப்படிங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டே சுகா அப்படியே கீழே அவனுக்கோ இந்த குட்டி பிசாசு வேறு அட்டங்க மாட்டேங்கிறானே இவனுக்கு அப்படின்ட்டு கோவத்தோட கீழே வரான். பார்த்தா அந்த சிண்டு 10 வயசு அவனுக்கு. ஸோ அவனை பார்த்து நம்ம சுகாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த பரதேசி வேறு ஆனாவுனா குறுக்க வரான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு நிற்க இப்போ அந்த சிண்டுவோ அடியே சுகாவை பார்த்துட்டு அட மாமா நீங்கள் இங்கே சரி வாங்க கம்பெனி கொடுங்க அப்படின்னு அவனையும் கூப்பிட்றான். நான் எங்கே இங்கேயா என் பொண்டாட்டி கூட நான் இல்லாமல் வேறு யாரும் இருப்பா அப்படின்னு சுகா செம்ம கடுப்பில் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார நீங்களும் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அப்போ அந்த சிண்டு பையனும் சரி பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கேரியரில் கொண்டு வந்ததை எடுக்க இது என்னடா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதுவா என் அண்ணன் ஸ்பெஷலாக உங்களுக்காக கொடுத்து விட்டான். ஓ அண்ணன் எனக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஓ இருடா அவசரப்படாத எங்கள் வீட்லேயும் சமைச்சு வச்சுட்டு தாண்டா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு வச்சதை எடுத்து சுகாவுக்கு பரிமாறுறீங்க. அப்போ அந்த சிண்டுவோ அவனோட பாக்ஸில் உள்ளதை அவங்க கிட்ட கொடுக்க நீங்கள் பார்க்குறீங்க அது சிக்கன் பிரியாணி. அச்சோ வாசனை முக்க தொலைக்குது பட் எனக்கு இது பிடிக்காதே. ஸோ சிண்டு டார்லிங் ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ கோச்சிக்காமா நீயே அதை சாப்பிட்ற எனக்கு வீட்டில் சமைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்க சுகாவோ என்ன சிக்கன் பிடிக்காதா சாப்பிடுவாளே ஏன் போய் சொல்கிறா அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்களோ எதையும் கண்டுக்காம பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் திரும்பினா நம்ம சிண்டுவோ அப்படியே அள்ளி அப்புங்கள்னு வந்த வரைக்கும் லாபம் இதையும் அதையும் 2 ஃபுட்டையும் சேர்த்து உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கான். அவட பாவி டேங்கல் லாரி எப்படி அள்ளி அப்புறம் பாரு அப்படின்னு சுகாவோ பார்க்குறான். மெனிடோரை பார்த்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்படியே பார்வையை உங்கள் பக்கம் திருப்பினா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படியே அவங்க எச்சில் பட்ட உங்களோட லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி பல்லன்னு தெரியுது. அந்த சுகா உத்து பார்க்க அவன் பைட் பண்ணியிருப்பாள் அந்த பைட் மார்க் இருக்கு. ஐயோ ஏதோ பண்ணுதே அப்படின்ட்டு அவனும் அப்படியே அதை பார்க்க திரும்ப இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணணும்னு தோணுது. சிண்டு இருக்கனால அப்படியே கரெக்டாக நீங்களும் அவன் அவங்கள பார்க்கறது குறுன்னு இருக்க டக்குன்னு நீங்கள் திரும்பும் போது சுகா மூஞ்சை திருப்பிக்கிறான். ஸோ நீங்களும் ஒரு வேளை நம்ம அப்படி பேசுனால கோவமாக இருக்காரோ ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா நோ நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு சுகா தொடையிலேயே நறுக்குன்னு கிள்ளி விட அப்படின்னு அவனும் கத்த. ஏன்னா நீங்கள் கிள்ளவேலாம் வேணா எதிராக பார்த்தா. ஸோ அவனும் அப்படியே உங்களை முறைச்ச மாதிரி பார்க்க இதை காதில் வாங்கின சிண்டு பையனும் மாமா எல்லாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை நீ உட்காந்து சாப்பிடு நீ உன் வேலையை கண்டினியூ அப்படின்னு கையாலே சைகை செஞ்சுட்டு ஒன்று அப்படின்னு திரும்பி பார்க்க நீங்களும் என்னங்க ஆச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி கேட்குறீங்க வாயில் சாப்பாட்டோட அப்படியே சுகாவோ அப்படிங்க ஏன்டி கிள்ளி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு கேட்குற. இப்போ மட்டும் அந்த சின்டாக் இங்கே இல்லை ஒன்று அவ்வளோதான் கொட்டிச்சு உன் வாயில் உள்ள சாப்பாட்டா என் வாய்க்கு மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னவன் இன்னும் நல்லா
அப்படியே சேரை உங்கள் சேர் பக்கத்தில் இழுத்து போட என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு சுகாவை அப்படியே பேன்னு பார்க்க அவனோ அப்படின்னு சிரிக்கிறான். ஆக்சுவலி கிட்ட உட்காந்து அடுத்த நிமிஷம் அவனோட கை அவங்களோட தொடையில தான். ஸோ அப்படியே அழுந்து அப்படி கை கண்ட இடத்துல ட்ராவல் ஆக நீங்களோ தேவையில்லாமல் வெளியில் போன ஓனான பிடிச்சி வெட்டியில் விட்டுட்டமேனு முளைக்கிறீங்க. அப்படி பார்க்குற சாப்பிட அப்படிங்கிறான். ஏங்க அப்படிங்க என்னங்க அப்படிங்கிறான் அவனும். ஏங்க சின்ட்டு இருக்கான் அப்படிங்கிறீங்க. சின்ட்டுவா அது யார்? ஏங்க அது இங்கே உட்காந்துருக்கானே. ஓ அது சின்ட்டு டார்லிங்கில் ஏங்க அப்படின்னு மறைக்கிறீங்க. அது எதுக்கு எனக்கு சரி சரி சாப்பிடு அப்படிங்கிறான். ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க கையெடுங்க அப்படிங்கிறீங்க. முடியாதுடி அப்படிங்கிறான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே உட்காந்துருக்க. எங்க சின்ட்டு வெளுத்து கட்டிட்டேன் அவன் முடிச்சுட்டான் சாப்பாடை. ஸோ அவனும் அப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன 2 பேரும் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனும் கை கழுவுறதுக்காக எழுந்து வரான். அவன் உங்கள் சைடு தான் வரணும். ஸோ வரவும் நீங்கள் அப்படியே ஏங்க அந்த பையன் வரான் ஆடிட்டு கையை அப்படியே நீங்கள் தட்டி விட அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் கை வந்துட்டு தண்ணியில் பட்டு தண்ணி கீழே கொட்டிடுது. ஸோ அதில் கரெக்டாக சின்ட்டு கால் வைக்க வலிக்கி அம்மா அப்படின்னு கீழே வந்துடும். அச்சோ சின்ட்டு அப்படின்னு நீங்கள் எழுந்திருக்கா உங்களுக்கும் கால் வலிக்கி விடுது. ஸோ நீங்கள் விழுறதுக்கு முன்னாடி சுகா உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஹே பார்த்துடி அப்படின்ட்டு அவங்க ஹிப்பில் அப்படியே லைட்டாக கிள்ளி அப்படியே உங்களை கீழே விட நீங்கள் என்னங்க அப்படின்னு மறைச்சி பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டு இப்போ சின்ட்டுவை தூக்க முடியாமல் தூக்குறான். எங்கப்பா என்ன தீனி திம்பானோ மாடுகளும் கிடக்கிறான் அப்படின்னு தூக்கி விடுறா சுகா. வித்து விட்டவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவனும் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி எல்லாம் உன்னால தாண்டி அப்படிங்க எல்லாம் உங்களால தான் அப்படின்னு நீங்கள் சரிங்க. நீ தாண்டி தண்ணியை கொட்டின அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படிங்கிறீங்க. பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்ட கடைசியில் என் மேலே பழிய தூக்கி போறியா? நீங்கள் தான் பழிய தூக்கி என் மேலே போடுறீங்க. நீங்கள் தானே என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்களும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவனும் அப்படியே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் அப்படியே நெருங்கி நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்னடா அது நேற்று வரைக்கும் உருன்னு முகரி வச்சுட்டு பேசாமல் மௌனம் வரதை இருந்தவங்க இப்போ நான் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு சின்ட்டுவோ அடிச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு ஏதோ சொல்கிறதுக்கு வாய் தரக்க கரெக்டாக அப்போ நீங்களும் முட்டையை எடுத்து சுகாவை அடிக்க விட்டேரியா அந்த முட்டை கரெக்டாக அவன் வாய்க்குள்ளே போயிடுது. அச்சோ பாவம் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முட்டைக்கோஸ் எடுத்து விட்டேறீங்க. கரெக்டாக சுகா குனியா பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த சின்ட்டு பையன் கண்ணாடியிலே போய் விழுந்தது. பாவம் அவன் கண்ணாடி அது பட்டு உடஞ்சிருது. அவனும் அப்படின்ட்டு அழுகாத குறையாக பார்க்க நீங்கள் அச்சோ சின்ட்டு என்னாச்சுடா அப்படின்ட்டு கிட்ட வர இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சுகா அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறான். அவனை அடிக்கிறேன்னு சொல்லி முட்டைக்கோசெல்லாம் போட்டு தலை பார்த்தா அவன் கண்ணாடியோட போச்சு. இப்போ எங்கடி போய் அவனை போட்டு தலை போறியா அடிக்கிட்ட சுகா கேட்க எது நான் போய் என் தம்பி அடிப்பேனா? நான் உங்களை தான் அடிக்க வந்தேன். நீங்கள் தான் குனிஞ்சு அவன் மேலே டைவர்ட் பண்ணி விட்டீங்க. முட்டையை கூட உங்களால் தான் அவன் வாய்க்கு போச்சு. எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஏன் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு 2 பேரும் அடிச்சிட்டுக்க. அவனும் அப்போ ஆளை விடுங்கடா இதுக்கு மேலே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னது கூட அவங்க 2 பேர் காதலையும் விழுகலை. காரணம் நீ தாண்டா அப்படின்னு நீங்கள் இல்லடி நீ தான் அப்படின்னு அப்படியே 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்க. அவனும் இது தேராது இதுக்கு மேலே நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டுட்டு வந்த அந்த போர்வையை மறுபடியும் பொத்திக்கிட்டு கேரியர் ஊற்றிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். ஸோ ஓடுறவனை சுகா ஓர கண்ணால் பார்த்துட்டு அப்பா போயிட்டான்டா குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏரா வாடி அப்படிங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் முறுக்கிட்டு நிற்க ஆமாம் நடுவில் எதுவும் வாடா போடான்னு சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. உன்னை தாண்டி கேட்குற திருட்டுக்கொட்டா உண்மையை சொல்லு. அது நான்லாம் ஒன்றும் அப்படி சொல்லலடா அப்படின்னு வாய் உழப்பி திரும்பவும்டா சொல்ல சுகாவும் அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் அவங்க கிஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்படியே இங்கே நைட்டு பாஸ் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின்னும் அவரோட கேபினில் அப்படியே உட்காந்துட்டு அவர் நினப்பு ஃபுல்லாக அவரோட இறந்து போன குழந்தை மேலேயே இருக்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்படியே சாராவே வம்பிழுத்துட்டு தூங்குனதாக அவருக்கு நிம்மதியாகவே இருக்கும். தன்னோட குழந்தை இல்லாமல் வீடாக இல்லை 2 பேத்துக்குள்ளேயும் நிம்மதி இல்லை. என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகத்தில் அப்படியே அமைதியாக அவர் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக கேபின் கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா அண்ணா அப்படின்ட்டு உள்ளே வர்றது ராக்கி. இவன் எதுக்கு இப்போ இங்கே வரான் அப்படின்னு ஜின்னு யோசனை பண்ணாலும் வாடா அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ உள்ளே வந்து ராக்கி உட்கார ராக்கி என்ன இந்த பக்கம் அது இந்த பக்கம் போனேன் தேவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணா. நீ என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்ருக்க? அது போகணுண்டா. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? அதுவா என்ன பண்ணுறது என் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. எந்த நேரமோ டேடின்னு என் காலை சுற்றி வர என் குழந்தை அவள் இல்லை. நான் அது பரவாயில்ல வேலை ஆஃபீஸ்னு ஏதோ எனக்கு மைண்டு கொஞ்சம் மாறுது. பட் சாரா ரொம்ப பாவண்டா எல்லா நேரமும் வீட்லேயே இருக்கனால குழந்தை நினப்பில் அவள் தான் ரொம்ப துடிச்சிட்ருக்கா. சரிண்ணா அதையே நினச்சிட்ருக்கீங்க விடுங்க சொன்னவன் ஏதோ காலேஜ் பேக்லேருந்து டாஸ்மாக்லேருந்து எடுக்கிற மாதிரி பாட்டில் எடுத்து முன்னாடி வைக்க ஜின்னும் அப்படியே அவனை மறைச்சி பார்க்க அது அண்ணா அப்பா தான் அண்ணா ஒரு மாதிரி இருக்கான்னு வாங்கிட்டு போய் கொடுன்னு சொன்னார். என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறான். நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு ஜின்னு. எது அப்படின்னு அவனும் பார்க்க புரியுது ராக்கி நீ எப்படி பார்க்குறேன்னு. நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லைடா. சாராக்கு குடித்தா பிடிக்கிறது இல்லை.
அதான் விட்டுட்டேன் அப்படிங்கிறான். நான் இவர் இப்படி சொல்கிறாரு. ஐயோ வந்தது வீணாயிருமேனு ராக்கியோ இல்லைண்ணா எனக்காக கொஞ்சோன்னு நான் ஃபைனல் இயர் பாஸ் ஆயிருக்கல அதுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி அப்படிங்க. ம் நீ டாக்டராக தானே படித்த அப்படின்னு கேட்க ஆமாண்ணா அப்புறம் டாக்டரு அல்கஹால் எடுத்துக்க சொல்லி வற்புறுத்தலாமாடா அப்படின்னு கேட்க திரு முடிச்சுட்டு ஆமாம்ல சரிண்ணா அதை விடு அப்படின்ட்டு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி இதையாச்சும் குடிண்ணா அப்படின்னு கொடுக்குறான். இன்னும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கி குடிக்க அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இருந்தாலும் தம்பி கொடுக்குறானேன்னு குடிச்சிடறாரு. அவனும் அப்படியே குரோதமாக அப்படியே ஒரு மாதிரி வில்லங்கமாக சிரிச்சுட்டு குடிடா குடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.